என் பெயர் லூயிசா, விரியூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம். ஜெமக்ஸ் அமைப்பு மூலயமாக நாங்கள் வெளிநாடு செல்வதற்கான அடிப்படை தகவல்களை நாங்கள் தெரியாமல் இருந்தோம். இந்த ஜெமக்ஸ் அமைப்பு மூலமாக நாங்கள் அடிப்படை தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். போலி ஏஜென்ட் மூலமாக போகக்கூடாது என்றும், ரிஜிஸ்டர் செய்து போகணும் என்றும் தெரிஞ்சுக்கிட்டோம். நான் இப்போ இதில் என்ஆர்டி கார்டுன்னு ஒன்று இந்த அமைப்பு மூலமாக வழிகாட்டினாங்க. இந்த வழிகாட்டுதல் என்னோடய வீட்டுக்கார் வெளிநாட்டில் இருக்கார், சவுதி அரேபியாவில். அவருக்கு என்ஆர்டி கார்டு நான் போட்டிருக்கேன், இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கேன். இதன் மூலமாக எதிர்காலத்தில் நான் பயனடைவேன். இந்த வழிகாட்டிய ஜெமக்ஸ் அமைப்புக்கு நன்றி. வணக்கம். என் பேர் எஸ்தர், விரியூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம். ஜெமக்ஸ் மூலயமா எங்களுக்கு தொழில் முனைவர் பயிற்சி கொடுத்தாங்க. அதில் சிறப்பாக எடுத்துக்கிட்டது துணி பவுடரு, ஜாமான் வளர்க்குற லிக்விடு, துணி துவைக்கிற லிக்விடு செஞ்சு பயன்பெற்றேன். இதை என் தேவைக்கு போக மித்ததை விற்பனை செஞ்சு என் குடும்ப செலவு பூர்த்தி செஞ்சுக்கிட்டேன். இதனால் ஜெமக்ஸ் அமைப்புக்கு நன்றி. இனி வரும் காலங்களில் நான் செஞ்சு என் குடும்ப செலவை பார்த்துக்குவேன். வணக்கம். என் பெயர் தெரஸ்மரி. என் மகன் வெளிநாடு சென்று இருந்தான். அவன் சென்று ஒரு வருஷம் தான் ஆகலை, 3 மாதம் இருந்து மனைவி உடல்நிலை சரியில்லாமல் இறந்து விட்டார். 2 பெண் பிள்ளைகளை விட்டு இறந்து விட்டார். அதை கவனிக்க முடியாத நான் ஒரு ஜெமக்ஸ் அமைப்பு மூலமாக எனக்கு ஒரு வழிகாட்டுதல் செய்தாங்க. அந்த வழிகாட்டியை நான் பயன்படுத்தி ஜெமக்ஸ் அமைப்பு மூலமாக செய்த நன்றி. வணக்கம். என் பேர் மார்ட்டினு. நான் விரியூர் கிராமம், கள்ளக்குறிச்சி மாவட்டம். தமிழன் வெளிநாடு புலம்பெயர்ந்த ஒரு தன்னுடைய பொருளாளராக இருக்கேன். நான் ஏற்கனவே ஃப்ரேம் கடை வச்சு தொழில் பண்ணிகிட்ருக்கிறேன். ஜெமக்ஸ் அமைப்பு எனக்கு பார்வையிட்டாங்க. எப்படி முதலீடு பண்ணுறது, எப்படி வருமானம், வரவு செலவு கணக்கு எப்படி இருக்கிறத ஒரு தொழில் நுணுக்கங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அது மூலிமா இவங்கள்ட்ட வட்டி இல்லாத கடன் வாங்கி நான் தொழில் திறம்பட செஞ்சு எப்படி லாபம் எடுக்கிறது, அது எப்படி பயன்படுறதுங்கிறத விளக்கமாக சொல்லி கொடுத்தாங்க. அது மூலிமா நான் தொழிலை மேம்படுத்திக்கிட்டேன். அதில் இருந்த வருமானமும் கொஞ்சம் மேலும் கொஞ்சம் கிடச்சிது. அதை வச்சு என் பிள்ளைங்கள் படிப்புக்கு பயன்படுத்திக்கிட்டேன். பயனுள்ளதாக இருந்து ஜெமக்ஸ் அமைப்புக்கு என் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். என் பேர் தொன்போஸ்கோ, விரியூர் கிராமம், கள்ளக்குறிச்சி மாவட்டம். நான் பால் எடுத்துகிட்டு இருக்கிறேன். என்னோடய தொழில் பார்வையிடுறதுக்கு இவங்க ஜெமக்ஸ் அமைப்புலேருந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு எனக்கு சில ஒரு வழிகாட்டுதலும் சொல்லி கொடுத்து இல்லாத கடனாக கொடுத்தாங்க. இதை வச்சு நான் அந்த தொழில் செய்கிறதுக்கு முதலீடாக பயன்படுத்திக்கிட்டு அந்த தொழிலை மேம்படுத்தி கொஞ்சம் கணிசமான லாபம் கிடச்சிது எனக்கு. இதன் மூலயமா பயன்படுத்தி நான் என்னோடய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கிட்டேன். இந்த வழிகாட்டுதல் செய்த ஜெமக்ஸ் அமைப்புக்கு என்னோடய மனமார்ந்த நன்றி. என் பேர் ஞான சௌந்தரி, ஊர் காணாங்காடு, கள்ளக்குறிச்சி மாவட்டம். இந்த ஜெமக்ஸ் அமைப்பின் மூலமாக நிறைய தொழில் கற்றுக் கொடுத்தாங்க. அந்த தொழிலில் துணி துவைக்கிற பவுடரும் டிட்டர்ஜென்ட் லிக்யூடும் எனக்கு செய்யலாம் அப்படின்னு தோணுச்சு. அதையே நான் தேர்ந்தெடுத்து செஞ்சேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கு ஃபாரின் போயிட்டு அங்கே ரொம்ப நாள் வேலை பார்த்ததுனால அவருக்கு கிட்னி போயிடுச்சு. வாரத்தில் 3 நாள் டயாலிசிஸ். இந்த தொழிலை நான் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிறேன். எனக்கு வீட்டுக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்குது. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மற்ற கடையில் வாங்கிறத விட இது ரொம்ப நல்லாயிருக்கு. மக்களும் நல்லா பயனடைகிறாங்க. விலையும் குறைவாக இருக்குது, தரமும் நல்லாயிருக்கு. இந்த ஜெமக்ஸ் அமைப்பின் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு உதவி செஞ்சாங்க. இந்த அமைப்பின் மூலமாக வட்டி இல்லாத கடன் கொடுத்தாங்க. அதை வச்சு இந்த தொழில் இன்னும் மேன்மேலும் வளர்த்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. ஜெமக்ஸ் அமைப்புக்கு ரொம்ப நன்றி. என் பெயர் மங்களமேரி, கள்ளக்குறிச்சி மாவட்டம், காணாங்காடு, பெலிக்கான் வெளிநாடு புலம்பெயர் தன்னுதவி குழுவில் செயலாளராக இருக்கேன். எங்கள் ஊரில் வெளிநாட்டில் ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவர் திடீர்னு விபத்தில் இறந்துட்டாங்க. அந்த பாடி ஊருக்கு கொண்டு வரணுன்னா அந்த குடும்பத்தார் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அவங்களால கொண்டு வர முடியல. அப்போ நாங்கள் முறைப்படி ஜெமக்ஸ் அமைப்புக்கு தெரியப்படுத்தணும். ஜெமக்ஸ் அமைப்பானது முறைப்படி நல்ல வழிகாட்டுதலின்படி அந்த பாடி விரைவில் கொண்டு வரப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பம் சாப்பாட்டுக்கு ரொம்ப வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டமான குடும்பம். அப்போ இந்த ஜெமக்ஸ் அமைப்பு தான் அந்த குடும்பத்திற்கு தேவையான வழிகாட்டுதல்கள் நிறைய செஞ்சு இது வரைக்கும் பார்த்துட்டு வராங்க. எங்களுக்கு அடிப்படை தேவைகள் என்ன அப்படின்னு சொல்லி யோசித்து எங்களுக்கு அதன்படி ட்ரைனிங் கொடுத்து
எங்கள்கிட்ட வந்து ஆலோசனை கேட்டாங்க. என்ன உங்களுக்கு என்ன திறமை, நீங்கள் என்ன இந்த தொழில் தொடங்கி செய்வீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு வந்து ஃபேன்சி ஸ்டோர் ஆரம்பித்தா நல்லாயிருக்கும். குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு ஸ்லைடு வாங்கணும், நம்ம 15 கிலோமீட்டர் சங்கராபுரம் தான் நாங்கள் போய் ஆகணும். அப்போ இதுதான் எங்களுக்கு அவசியமான தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜம்மஸ் அமைப்புக்கு தெரியப்படுத்தினோம். அவங்க வந்து எங்கள் வீடு எங்கள் ஊரெல்லாம் சந்திச்சுட்டு, ஓகே இந்த ஃபேன்சி ஸ்டோரு இந்த ஊருக்கு தேவை தான் அப்படின்னு சொல்லி அவங்க என்னுடைய ஆலோசனையும் அவங்களும் ஆலோசனை செஞ்சு முடிவு பண்ணி எனக்கு தொழில் தொடங்கிறதுலேருந்து பொருள் எங்கே வாங்குறது, எப்படி வியாபாரம் செய்யறது அப்படின்னு ஜமெக்ஸ் அமைப்பானது எங்களுக்கு நல்லதொரு வழிகாட்டுதலை செஞ்சுட்டு வர்றாங்க. அதன்படி நான் இப்போ தொழில் புதுசாக தொடங்கிட்டேன். எனக்கு ரொம்ப உதவி செஞ்ச ஜமைப்பு அமைப்புக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், என் பேர் எமிலி கிளாரா. நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கானாங்கடை கிராமத்தில் பெலிகான் வெளிநாடு புலம்பெயர் தன்னுதி குழுவை தலைவராக நான் இருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் வெளிநாட்டுக்கு மலேசியா போயிட்டு 2 வருஷம் இருந்துட்டு திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என் குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக நான் தான் என்னோடய வருமானத்தில் தான் நான் செயல்பட்டுருக்கேன். சின்ன மிஷின் வச்சு தான் தச்சிட்டு இருந்தேன். ஓவர்லாக் மிஷின் சின்ன மிஷின் வச்சு தச்சிட்டு இருந்தேன். அதில் வந்து கம்மியான வருமானம் தான் அதில் எனக்கு வந்துச்சு. ஜமைஸ் அமைப்பு வந்து என் வீட்டுக்கு வந்து என்னை வந்து பார்த்துட்டு என்னோடய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு பெரிய மிஷின் இருந்தால் எனக்கு என்னோடய இதுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அதன் மூலமாக எனக்கு பெரிய மிஷின், பவர் மிஷின் எனக்கு கொடுத்துருந்தாங்க. அது மூலமாக இன்றைக்கி நான் நிறைய துணி தைச்சி என்னோடய வாழ்வாதாரத்தை நான் பெருக்கிக்கிட்டேன். எனக்கு வழிகாட்டிய ஜமெக்ஸ் அமைப்புக்கு ரொம்ப நன்றி.